பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாய் எண்ண கடவீர்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஒரே சிந்தை உள்ளவர்கள் ஆகி, சிந்தனையில பரிசுத்தம் என்கிற ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய மனதிலே எழும்புகிற சிந்தனைகளை நீங்க அடக்கி ஆளணும் அப்படின்னா வளர்க்க கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு கவனிங்க, நம்முடைய சிந்தை அப்படின்றது நான் முன்னாடி சொன்னது மாதிரி இது எவ்வளவு தூரம் நீங்க பெருசு பண்ண முடியுமோ, நம்முடைய உடம்புல இருக்கிற நிறைய அவயவங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய கண் பார்வைக்கு சின்னதா தெரியும். ஆனா அதை எடுத்து நம்ம பெருசு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெருசா, விசேஷம் அந்த குடல் இருக்கு பாருங்களேன். அந்த குடல் அப்படின்றது இவ்வளவுதான் இருக்கும், உள்ள நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அதை எடுத்துட்டு நீங்க அதை பெருசு பண்ணீங்கன்னா அது கிலோமீட்டர் தூரம் போகும், அவ்வளவு தூரம். அதே மாதிரி இந்த சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் வளர்த்த நீங்க யோசிக்க அது எட்டாததாய் அது லாங் டைம் போயிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ண தெரியணும் அப்படின்னு சொன்னா, தவறான சிந்தனைகள், தேவையற்ற சிந்தனைகளை உங்களுடைய மனசு ஆரம்பிக்கும் போது அதுக்கு நீங்க என்ன கொடுக்க கூடாதுன்னா, நீங்க உரம் போட்டு நீங்க அதை யோசிச்சு அதை திரும்ப அதை மல்டிப்ளை பண்ணி அதை பெருசு பண்ணாம ஆண்டவருடைய பிள்ளைகள் அடக்குவதற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அது எந்த சிந்தையாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். இந்த ஊழியம் ஆரம்பிச்ச 2004வது வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த திருச்சியில நான் ஊழியத்தில் இருந்தபோது நான் என்னுடைய சிந்தையை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, யோசனையினால ரொம்ப கசக்கி ஆயிடுச்சு. தனிமை என்கிற ஒன்றை இதற்கு முன்பாக நான் சந்திக்கல. த ஃபர்ஸ்ட் டைம் அந்த தனிமை என்ற ஒன்றை நான் சந்திக்கிறேன். இந்த தனிமையை எனக்கு எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, காலேஜில் இருக்கும்போது ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, வார்டனாக இருக்கும்போது ஆள் இருந்தாங்க, சென்னையில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்கள் இருந்தாங்க. த ஃபஸ்ட் டைம் ஒரு தனி மனுஷனாக, தனி ஆளாக, யாருடைய பேச்சு துணையும் இல்லாமல், ஒரு மொபைல் ஃபோன் கூட கையில் இல்லாமல், ஒரு பொருள் வாங்க போகணுன்னா கூட 2 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு முள் காட்டுக்குள்ள தனிமையாய் படுத்து கிடக்கும்போது சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்த்தோ என்னை அடிச்சிருவாங்க, என்னை கொன்றுவாங்க அப்படின்ற பயம் அல்ல, பேச்சு துணைக்க கூட ஒருத்தர் இல்லையே அப்படின்னு நினைச்சு யோசிச்சு என்னுடைய சிந்தையை நான் ரொம்ப பெருசு பண்ணிட்டேன். ஒன்னொன்னா யோசனை வந்துருச்சு. நம்ம தப்பா நம்ம நினைச்சிட்டோம், ஊழியத்துக்கு வந்ததுனால யார்ட்டையும் சிரிக்க முடியாது, நமக்கு ஃப்ரெண்ட்ஸை உண்டு பண்ண முடியாது. என்னுடைய அந்த சிந்தை நாளுக்கு நாள் நான் உருவம் கொடுத்து கடைசியில் என்ன ஒரு மன நோயாளியாவே மாத்திருச்சு. திரும்ப இன்னைக்கு வரைக்கும் நான் பிரசங்கம் பண்றேன், ஆராதனை பண்றேன், உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றேன். ஆண்டவர் என்னை விடுதலையாக்குனது உண்மை, என்னை மீட்டெடுத்தது உண்மை. ஆனா அந்த கசக்கிட்டம் பாருங்க, அந்த மூளையை யோசிச்சு கசக்கிட்டம் பாருங்க. அந்த பலவீனத்தை இன்று வரையிலும் நான் யோசிக்கிறேன். ஆனா இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் யோசிக்கிறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது, கருப்பை வெள்ளையாக்க முடியாது, வெள்ளையா இருக்கிறத கருப்பாக்க முடியாது. அதனால நம்முடைய யோசனையினால ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே இன்று எனக்கு ஒரு கிருபை தாரும், என்னுடைய யோசனைகளை நான் என்ன பண்ணணும்னா கட்டுப்படுத்தணும். அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் நடைமுறையாக செய்கிற காரியத்தை பாதிக்கிற அளவிற்கு உங்க சிந்தை போகுமானால் நீங்க நோயாளி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க சிந்தனை உங்களுக்குரிய விஷயத்தை செய்ய விடாம உங்களை தடுக்கிற அளவுக்கு போய் நிறுத்தாதீங்க. உங்களுக்கு கவலை இருக்கலாம், சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? யோசேப்புக்கு இல்லாத கவலையா? தன்னுடைய தகப்பனாரோடு இருக்கும்போது தன்னுடைய தகப்பனார் அவனுக்கு பல வர்ண அங்கியை போட்டு அவனை ஸ்பெஷலா கவனிச்சாரு, அவனை ஸ்பெஷலா வச்சிருந்தாரு. அவனுடைய அப்பாவுடைய அன்பை அவனால மறக்கவே முடியல. 15 வருஷமா மறக்கவே முடியல. தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது தான் சொல்றான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஆதியாகமத்தில் 41ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் இதை வாசிக்க முடியும். 41:51 யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். அப்போ தன்னுடைய தகப்பனுடைய துக்கம் தன்னுடைய முதல் பிள்ளை பிறக்கும் போது அவனுக்கு மறக்குது. ஆனா அது வரைக்கும் யோசேப்பு யோசிச்சுட்டு இருந்தா எவ்வளவு யோசிச்சுக்க முடியும் நினைக்கிறீங்க? நான் தெரியாம வந்துட்டேன், அங்க வந்திருக்கிற யாருக்குமே எதிர்காலமே இல்லை, எனக்கு எதிர்காலமே இல்லாம போயிருமோ, எனக்கு இந்த மாதிரி ஆயிருமோ, என்னை இந்த போத்திபாருடைய வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்களே, நான் சிறைச்சாலைக்கு வந்துட்டேனே. உண்மையிலேயே யோசேப்புனுடைய ஒரு அனுபவத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிச்சிருந்தாருன்னா நம்ம நிறைய பேர் என்ன ஆயிருப்போம் தெரியுமா? பாதி பைத்தியம் ஆயிருப்போம். கீழே இருந்து மேலே வர்றது பிரச்சனை இல்லை, கீழே இருந்துட்டே கீழே இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு உன்னதமான இடத்துலேருந்து கீழே வர்றதுன்றது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஆனால் இவ்வளவு தனிமையின் மத்தியிலையும் பாஷை தெரியாத ஊர், அடிமையாக்கப்பட்ட ஊர்ல யோசேப்புக்கு எதை கையாளுகிற கிருபை இருந்துச்சுன்னா, என் சிந்தனையை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நேர்த்தியாய் செய்து முடிக்காம தடை பண்ற அளவிற்கு நான் விடவே மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது அவனுடைய கைகள் விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டதாம். அவன் ரொம்ப சிறுமையை அனுபவித்தான். அத்தனை சிறுமையின் மத்தியிலையும் தன்னுடைய சிந்தனையை மட்டும் என்ன பண்ணலைன்னா அவன் நேர்த்தியா வச்சிருந்தான். அதை அதிகமாய் நெகட்டிவை யோசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஆமென்.